ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டியூட்டி ஃப்ரூட்டி வச்சு ஒரு சூப்பராக ஒரு கேக் தான் பண்ண போகிறோம். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த கேக் நம்ம பேக் பண்ணியும் பண்ண போகிறோம், அப்புறம் பேன்லேயும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துட்டு நல்லா அந்த டியூட்டி ஃப்ரூட்டி கூட கலந்து அதை தனியாக வச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர், இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்க வெண்ணெய் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை நல்லா கையாலே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால பீட் பண்ணுறதுக்கு நல்லா அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வெண்ணெயை ஓரளவு மெல்ட் பண்ணதுக்கப்புறம் அது கூட 100 கிராம் அளவுக்கு பவுடர் சுகரை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பவுடராக சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் சுகர், வெண்ணெய் சுகர் ரெண்டுமே நல்லா கலந்ததுக்கப்புறம் அது கூட 2 முட்டை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டையை ஒரு முட்டையும் சேர்த்துட்டு நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 செகண்ட் வரைக்கும் 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணுங்கள். கையால் பீட் பண்ணிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நான் கையில் தான் இப்போ பீட் பண்ணியிருக்கேன். எனக்கு 5லேருந்து 6 நிமிஷம் ஆணிச்சு நல்லா அந்த க்ரீம் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு. இப்போ முட்டை, வெண்ணெய், சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாம் கலந்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன கிளாஸில் 1 கிளாஸ், கிட்டத்தட்ட இது 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம கலந்து வச்சுருக்க டியூட்டி ஃப்ரூட்டியையும் சேர்த்து ஒரு வாட்டி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டியூட்டி ஃப்ரூட்டி நல்லா மாவில் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் நம்மளோட கேக் பேட்டர் நல்லா கேக் பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் டின்னில் நான் ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் பேக் பண்ணி எடுத்துடலாம். அதில் சேர்த்துட்டு நம்ம பேக் பண்ணலாம். டின்னில் ஹாஃப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்க்காதீங்க. அப்போ தான் கேக் நல்லா மேலே எலும்பி வரும். இப்போ செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 350 டிகிரி செல்சியஸில் வைங்க. பேரன் ஹீட்டில் வச்சிங்கன்னா 175 டிகிரி பேரன் ஹீட்டில் வச்சு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். கடைசியாக கொஞ்சம் போல் கார்னிஷ்காக மேலே டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் மெத்தட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதிலே ஒரு 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அது பேனில் சேர்க்க போகிறேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 கரண்டி மாவு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. பட்டர் சேர்த்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ப்ரெட் ஆகி வரும். மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஸ்லோலேயே வச்சு வேக விடணும். இப்போ பேனில் போட்டது நல்லா வெந்துருச்சு. எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆணுச்சு வேக வரத்துக்கு. நீங்கள் டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். வெந்ததுன்னா உள்ளே மாவு இல்லாமல் இருந்ததுன்னா எடுத்துருங்க, இல்லைனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக விடுங்க. இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது பயங்கர சாஃப்டாக இருந்தது. பேனில் பண்ணதுமே நமக்கு கேக் பேக் பண்ண அளவுக்கு சாஃப்டாக தான் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஓவனில் வச்சதும் பேக் ஆகிடுச்சு. இப்போ அதுவும் நல்லா கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் கட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாஃப்டாக வந்து சூப்பராக வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.